காசியில் அருளும் அன்னபூரணா தேவி தன் திருக்கரங்களில் ஒரு கையில் உள்ள தங்க பாத்திரத்தில் பால் சோற்றை ஏந்தியுள்ளார். உலகில் உள்ள ஜீவன்களின் பசியார அவள் தன் மறுகையில் உள்ள தங்க கரண்டியால் அள்ளி அள்ளி அந்த பால் சோற்றை அனைவருக்கும் அளிக்கிறாள். அந்த பால் சோற்றோடு ஞானத்தையும் சீர்தழித்து நம் வயிற்றுக்கு மட்டுமல்லாமல் ஆத்மாவிற்கும் உணவிடுவதாக திகழ்கிறாள். காசியில் தங்க அன்னபூரணி தரிசனம் தீபாவளி பண்டிகையை ஒட்டிய 3 நாட்கள் மட்டுமே கிட்டும். இருபுறமும் ஸ்ரீதேவி, பூதேவி வீற்றிருக்க பிச்சாண்டி கோலத்தில் விஸ்வநாத பெருமான் தேவியிடம் பிச்சை கேட்கும் அற்புத திருக்கோலத்தை காண இரு கண்கள் போகாது. அங்கே தீபாவளி சமயத்தில் அந்த அன்னபூர்ணி தேவி லட்டு தேரில் பவனி வந்து அந்த லட்டை பக்தர்களுக்கு பிரசாதமாக தரும் வைபவம் மிகவும் விமர்சையாக நடக்கிறது. தலையில் ரத்தின மகுடம், உடலெங்கும் மணிகளான பல்வேறு ஆவரணங்கள், நவரத்தினங்கள், வைர வைடூரிய மரகத பவள கோமேதக புஷ்பராக மணிக்கங்கள் ஜொலிக்கும் பொன் நகைகளோடு தேவி அருள் பாலிக்கிறாள். இந்த அன்னபூர்ணி சன்னதிக்கு எதிரில் ஆதி சங்கரால் பதிக்கப்பட்ட ஸ்ரீசக்கர மேரு உள்ளது.